இன்றைக்கி காலையிலே பாறைக்கோலையும் தூக்கிட்டு கிளம்பியாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூவக்கிழங்கு இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக பொங்கல் டைம்லலாம் கூவக்கிழங்கு நல்லா அறுவடை பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க பொங்கல் டைமில் வெட்டி பார்த்தாப்ப கிழங்கு பிடிக்கல அந்த அளவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாம் நல்லா காஞ்சிட்டு வந்து கிழங்கு வச்சுருக்கோம், வெட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் கிழங்கு கிடச்சிது. நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்போமாச்சும் அப்படியே சீசனுக்கு வைக்கிறது கிடையாது, இந்த மாதிரி எப்போமாச்சும் வைக்கிறது. கிழங்கு பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெட்டி எடுப்போம். கூட வந்து கொஞ்சம் மஞ்சளும் எடுக்க வேண்டியது இருந்தது, அன்றைக்கி வந்து எடுக்காமல் விட்டது, அதையும் எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரம் எல்லாம் இல்லை, அதனால் வந்து கிழங்கு அந்த அளவு பிடிக்கல. நல்ல கொஞ்சம் ஈரப்பதமான தண்ணி நல்லா உள்ள இடத்துலனா கிழங்கு நல்லா பிடிச்சிருக்கும். கொஞ்சமாக தான் இருந்து அதையும் எடுத்துட்டோம். இந்த மாதிரி கிழங்கு வகைகள் மஞ்சள் அறுவதையெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறீங்களா என்னன்னு கேட்குறாங்க. எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு சேல் பண்ணுற அளவுக்கு பெரிய குவான்டிட்டி எல்லாம் கிடையாது, வீட்டு தேவைக்காக அங்கங்கே முடிஞ்ச அளவு கொஞ்சமாக வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாழை தென்னை எல்லாம் தான் நிறைய நீக்கி கொலைகளும் தேங்காய்களும் ரெகுலராக விற்கிற இடத்துல வந்து விற்போம். இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் மஞ்சள் எல்லாம் வந்து விற்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் போஸ்டெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணுறது பார்க்கும்போது 4 பேருக்கு நாமளும் பண்ணலான்னு சொல்லி தோணி பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கிழங்குகள் எல்லாம் தரையில் தான் வைக்கணும்னு கிடையாது, மாடி தோட்டத்துலேயுமே கூட நிறைய பேர் வச்சு நிறைய நல்லா வந்து அறுவடை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் தோட்டம் வச்சுருக்கீங்க, எந்த மாதிரியான கிழங்குகள் செடிகள் எல்லாம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.